நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு மார்ச் 29, 2025 வரக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட், தனுசு ராசி அன்பர்கள் கேட்கறது என்ன தெரியுமா? மோர் தென் 40% ஆஃப் தி பீப்புள், 60%க்கு நல்லா இருந்திருக்கலாம், ஏன்னா 3ஆம் வீட்டு சனி உங்களுடைய திசாபுஷ்டியும் நல்லா இருந்தா. ஆனால் 40% ஆஃப் தி தனுசு ராசி மக்கள் கேட்குற மொதல் கேள்வி என்னன்னா, 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க, முடிஞ்ச மாதிரி ஒரு அறிகுறியும் இல்லையே, எக்கச்சக்கமான ப்ராப்ளம் அப்படின்றது சொல்றீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே என்னென்ன கிராஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதும் சொல்றேன், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன், 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தது நன்மை தான். ஆனால் ஏன் அந்த 40% ஆஃப் தி பீப்புள் பார்க்கல அப்படின்னா, அவங்களுக்கு அது நன்மையை கொடுக்காத ஒரு நிலையில இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ அர்த்தாஷ்டம சனி பிரச்சனை பண்ணுமா அப்படின்னா இல்லை இல்லை இல்லை. அர்த்தாஷ்டம சனி பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா எப்பயுமே 7 சனி, ஜென்ம சனின்னு நிறையா சனிகள் இருந்தாலும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஜென்ம சனிலையும் அஷ்டமத்த சனிலையும் அர்த்தாஷ்டம சனிலையும் தான். அப்படி இருக்கும் போதும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸோ அது என்னன்றது இந்த இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நீங்க மாட்ட போறீங்களா அல்லது இல்லையா ஜாலியா இருக்க போறீங்களா அப்படின்றதுக்கு உண்டான பதிவு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தும் நிறைய பேர் பட்ட கஷ்டம் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உறவுகள் நிறைய பேருக்கு கட்டாயிடுச்சு. நீங்க எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் அந்த முயற்சி மூவே ஆகல. அதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு லாபகரமே இல்லாத ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமா, அப்பா வழி பிரச்சனை நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சந்திச்சீங்க. அப்பாவோட பேசாமலே நிறைய பேர் போயிட்டீங்க. கண்டுக்காத ஒரு நிலையில நிறைய பேர் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவினால் நீங்க பட்ட துன்பங்கள், அப்பாவினால் பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலை. அப்பா வழி பிரச்சனைகளும், அவங்க சொத்துனால பிரச்சனை, அவங்க வாக்குனால பிரச்சனை அப்படின்றது பெருசா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலுமே ஒரு முட்டுக்கட்டையாவே அமைஞ்சிட்டு இருந்தது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, அப்போ நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இதுக்கு முன்னாடி ஃபாரின் போகணும்னு சொல்லி எந்த ஏற்பாடு பண்ணிடலாரும் தடையா இருக்கும். சரி, ஓகே, கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லார்ட்டையும் பணத்தை கலெக்ட் பண்ணி நீங்க ஃபாரின் போயிருந்தா கூட அங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா ஒண்ணுல சொல்லியிருப்பாங்க, ஆனா அது வேற மாதிரி நடந்திருக்கும். அதே மாதிரி அங்க போய் சம்பளம் வராம தவிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய நிலையை குடும்பத்துக்கு சொல்ல முடியாத பல நிலைக்குள்ள நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்போ நீங்க ஃபாரின்ல பிசினஸ்க்காக போயிருந்தாலும் அது ஏண்டா போனோம், வெளியில இருந்து பார்க்கும்போது ஃபாரின்ல அவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்கப்பா அப்படின்னு இருக்கும், ஆனா ஒரு யூஸுமே இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதிகம் அதிகம் அதிகம். அதே மாதிரி லோன் கட்ட முடியாம தவிப்பு அப்படின்றதும் இருக்கும். திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டவங்களும் நிறைய பிரச்சனைக்குள்ள போயிருப்பீங்க. அதே மாதிரி அப்பாவினுடைய வார்த்தையினால் திருமணங்கள் பலது நின்று போனதும் நான் இந்த தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் அவர் இயல்பு ஸ்தானத்துல இருந்தாரு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வை பலத்தினால் நிறைய விஷயங்கள் விரயம் விரயம் விரயம். எவ்வளவு பணம் வந்திருந்தாலும் நீங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா அது எல்லாமே விரயமாயிருக்கும். சுப விரயமாக இருந்தாலும் அது திருப்தியான விரயமா இருக்காது. ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஆனா அங்க சமையல் நல்லாவே அமைஞ்சிருக்காது. வந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க சமைச்சு போடணும் தான் எல்லாம் புக் பண்ணியிருப்பீங்க, ஆனா அவன் டயத்துக்கு கொடுத்துருக்க மாட்டான். ஏன் இதுல நிறைய நான் பார்த்தது ஒருத்தர் சொன்னாரு, திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது முகூர்த்தத்துல பாயசம் தானே, அந்த பாயசத்தை அவன் ரெடி பண்ணலையாம். அப்ப எல்லாரும் எவ்வளவு டவுனா பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ணியும் பிரயோஜனம் இல்லாத பல பிரச்சனைக்குள்ள தனுசு ராசி அன்பர்கள் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்க போய் ஒன்று வாங்கியிருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு செட் ஆகாம போயிருக்கும். அந்த மாதிரி செலவு பண்ணினாலும் ஒண்ணுமே லாஸ். வண்டி வாங்கினாலும் அது விரயம், ரிப்பேர். உங்களுக்கு மட்டும் புது வண்டி அப்படி வந்திருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் நீங்க எது சந்திச்சிருந்தாலும்
கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது எப்படி நிவர்த்தி அப்படின்றதும் அது இப்போ வரக்கூடிய எபிசோட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, இத்தனையும் இருக்கு இல்லையா? இப்போ 3ஆம் வீட்டு சனியே அப்படின்னா அர்த்தமாஷ்ட சனி எவ்வளவு பயம். பட் அகெயின் நான் சொல்றேன், பயப்படவே வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு காரணம் அவர் இயல்பு நிலையில மாறி குருவோட வீட்டுக்கு வரார். குரு யாரு? உங்க வீடு, உங்களுடைய இன்னொரு வீடு, அந்த இடத்துக்கு வரார். அது மட்டுமா? வெறும் 2 மாசத்துல இவர் மே கடைசியில வராரு. ஏப்ரல் மேல குரு பகவான் டைரக்ட் ஆக்சஸ்ல வந்துடுறார். அப்போ சனியினுடைய தாக்கம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களை அவர் காப்பாத்திடுவார். சோ அப்ப தாக்கங்கள் வரும், பட் யாரோ அது உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்துருவார். இது எப்படி எடுத்துக்கணும்னா, பயங்கர ஃபீவர் ஆனால் உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் இருக்காரு அப்படின்னா பயப்பட மாட்டீங்கல்ல, கரெக்டான மெடிசன் கொடுத்துருவார்ல, அவருக்கு தான் உங்களுக்கு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தெரியும் இல்லையா? அப்போ பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி தான் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பல ரூபத்தில் ப்ளஸ் பண்ணிடுது. சரி, அப்போ அதுக்கு அடுத்த குரு பயிற்சி கஷ்டம் தானே அப்படின்னா நோ 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 நோ. ஏன்னா அந்த குரு பகவான் கடகத்திற்கு சனி பகவானையே பார்க்கிறார். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தமாஷ்ட சனியை பத்தி யோசிக்கணும். நோ 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 நோ. பட் ஸ்டில் ஒரே ஒரு பாயிண்ட்ல யோசிக்கணும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய ஜாதகத்துல திசா புத்தி அந்தரம் தான் சம்பவங்களை சுட்டரிக்க கூடியது. ஸோ அந்த சம்பவங்கள் உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கா மைனஸா இருக்கான்றதுக்கு உங்களுக்கு இப்ப சனி தாக்கம் ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கு, சனி திசையா, சனி புத்தியா, சனி அந்தரமா அப்படின்றது பார்த்துக்கோங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் வக்ரகதின்றது 2 தடவை ஆகும். அந்த டைம் பீரியட்ல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம்னு போட்டிருந்தா கவலையே பட வேண்டாம், ஆன் யோர் மார்க் போயிட்டே இருங்க. அது வக்ரம்னு போடல அப்படின்னா வக்ரகதி காலத்துல, அதுவும் முதல் வக்ரகதி காலத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்பவே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, ஜூலை 2025 இருந்து நவம்பர் 2025 வரைக்கும் அவர் வக்ரகதி நிலையில் இருக்கார். அந்த காலகட்டத்துல எந்த முயற்சி நீங்க எடுத்தாலும் தடையாகும். நிறைய திருமணங்கள் நின்று போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கசப்பா திருமணங்கள் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல எச்சரிக்கை தேவை. நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகாது. ஸோ எது எடுத்தாலுமே கோ ஆன் த ஃப்ளோ. நியூ இன்வெஸ்ட்மெண்ட், நியூ நட்பு, நியூ நம்புதல் அப்படின்றது வேண்டாம். எந்த ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணாலும் அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். மேலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது உங்களுக்கு ஒவ்வொரு மாத பலன் நீங்க பார்த்துட்டே வரீங்க இல்லையா? அப்ப ஜூலைல எது எச்சரிக்கை, ஆகஸ்ட்ல எது அப்படின்னு சொல்லி நான் நவம்பர் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த பதிவு ரொம்ப முக்கியம். அடுத்தது 2026 பங்குனி மாசம் சூரியனும் சனியுமே 4ஆம் வீட்டுல சேருவாங்க. அப்ப அந்த காலகட்டம் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். தயவு செஞ்சு காஷனா இருங்க. அப்போ உங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தையுமே ரொம்பவே பார்த்துக்கணும். அதாவது ஒரு இருக்க முடியாத ஒரு நிலையில தள்ளக்கூட காலகட்டம். பட் அகெயின் அது ஒரு சிறு காலம் தான். பட் அந்த சிறு பிரச்சனை தான் பெருசா வெடிக்குது இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு மட்டும் நான் அப்படி பேசாம இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே இல்லப்பா, டோட்டலா இந்த ஒரு வார்த்தை ஏன் சொன்னேன்னே புரியல அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் தான் இந்த பங்குனி மாசம், 2026 பங்குனி மாசம். ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து அண்ட் நீங்க 40 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க சிட்டா பறக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கோச்சாரத்துக்காக கிடையாது கிடையாது கிடையாது. நிறைய பார்வை பலமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எதுல? எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்ல எச்சரிக்கையா இருக்கணும். லிவர், கிட்னி, மென்சுரல் இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய மருந்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது பெரிய ப்ராப்ளத்துல உங்களை கொண்டு போய் விட்டுடும். இது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போறோம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால அனைத்து பிரச்சனைகளும் முடிஞ்சிருங்க. பிலீவ் மீ ஆர் நாட், நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இத்தனை வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் முடியவே இல்லைன்ற பிரச்சனை கூட டப்புன்னு முடிஞ்சு போயிடும். ஏன்னா சனி பகவான்
உங்களுடைய 6ஆம் வீட்டை தன்னுடைய 3வது பார்வையில பார்க்குறாரு. அப்போ நீங்க இத்தனை முயற்சி எடுத்திருப்பீங்க, முடியவே முடியாது. இப்ப ஜஸ்ட் லைக் தட் அதை திரும்பி பார்த்திருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா அனைத்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க, ஏன் உங்களை டிவோர்ஸ் பண்ணி போனவங்க கூட இப்ப உங்களையே நாடி வர்றதுக்கும், நீங்க அவங்கள நாடும் போது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் மேலும் 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால தொழிலில் நிறைய சீரமைப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்ன்ஷிப்ல இருப்பீங்க, ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அசிஸ்டண்டா இருப்பீங்க. இப்போ சுயமா நீங்க எடுத்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் டைரக்டா உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை இத்தனை நாள் நீங்க காத்துட்டு இருந்த அனைத்துக்கும் உங்களுக்கு வழிவகுக்க உங்களுடைய ராசிநாதன் குருவே வரும்போது வேற எந்த கவலையும் வேண்டாம். சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. குருனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களை சிறப்பாக கொடுக்கும். குருன்றது உங்க மனசுக்கு பிடிச்ச எந்த சித்தர் வழிபாடும் இருக்கலாம், எந்த குரு ஸ்தலமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்க எந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு வழி காமிக்க கூடியதா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோ அது பண்ணினாலே அது குருனுடைய வழிபாடு தான். ஸோ லக்ஷ்மி நரசிம்மரனுடைய வழிபாடு மேலும் சிறப்பை கொடுக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.